வணக்கம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாம் வந்து நீங்கள் என்ன வீடியோஸ் கேட்குறீங்களோ அதுதான் நான் மேக் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா 48 செஸ்ட் சைஸில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நம்ம இன்றைக்கி போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் பார்ட் வரைக்கும் தனியாக வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் இருக்குல்ல, வேஸ்ட்லேருந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பார்ட்டு தனியாக வந்து நான் கட் பண்ணி போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேப்பரில் போட்டுட்டு அந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து கிளாத்தில் எப்படி வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நான் பேட்டர்ன் வந்து போட போகிறதில்ல. ஏன்னா பேப்பரில் வந்து அதுக்கு பேட்டர்ன் போட முடியாது. ஸோ நான் பேப்பரில் வந்து பேட்டர்ன் போடாமல் டைரெக்டாக வந்து கிளாத்லேயே வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டை மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பையும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ஓல்டு சாரீ இருக்குல்ல, அந்த சாரியில் தான் வந்து இந்த மேக்ஸி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இது வந்து நான் ஒரு ரெடிமேட் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ரெடிமேட் மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம பாடிக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து சைடில் வந்து பிடிச்சிக்கணும். ஸோ அது உங்களுக்கு நிஜமாகவே உண்மையாக வந்து ரொம்ப ஃபிட் வேணும் அப்படின்னா உங்களோட இன்ச் பை இன்ச் உங்கள் பாடியில் எடுக்கிற ஃபிட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபிட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோ சொல்லும் போதும் ஃபார்முலாஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் சரி, சின்ன சைஸ் இருந்தாலும் சரி, ஃபார்முலாஸ் என்ன சொல்கிறனோ அந்தபடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட உண்மையான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் நம்ம எப்பவும் போல வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட லென்த்து, அதாவது ஷோல்டர்லேருந்து நம்மளோட வேஸ்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் லென்த்து வந்து ஒரு 15 வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த 15க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து இது மேலே தான் வரையணும். ஓகேவா? ஸோ ஷோல்டருக்கான ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்கள் அப்பர் செஸ்ட்டை நீங்கள் வந்து அப்பர் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை தான் வந்து நீங்கள் இங்கே ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? 7.6 வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதுதான் வந்து நம்ம வந்து ஆர்மோலுக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷோல்டர் வந்து இங்கே முடிஞ்சதில்லை, இங்கிருந்து அப்படியே அதே 7.6 வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட ஷோல்டர் லைன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஷோல்டர் லைனுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதே தான் ஆர்மோல் லைனுக்கும் வரும். ஸோ ரெண்டுமே ஷோல்டர் ஆர்மோல் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்மோல் லைன் முடிஞ்சதில்லை, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட செஸ்ட் லைன். ஸோ இந்த செஸ்ட் லைன் மேலே நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 48, அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். ஸோ அந்த 12 வந்து இந்த செஸ்ட் லைன் மேலே 12 வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ 12 வந்து எனக்கு இங்கே வருது. ஸோ 12 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு, நம்மளோட லென்த் இங்கே முடிஞ்சதில்லை, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோம்ல, இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டோட லைனு. இது மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ வேஸ்ட் ஃபார்முலா என்னென்னா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் 4. ஓகேவா? டிவைடட் பை 4. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 10.5
5 வந்து ஆன்சராக கிடைக்குது. ஸோ 10.5 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் மார்க் பண்ணல, இதை வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிக்கு வந்து நான் வந்து டாட் வந்து வைக்க போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு டாட் வேணும் அப்படின்னா இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 10.5 வந்ததில் அது கூட 1 இன்ச் வந்து நீங்கள் கூட்டிக்கணும். ஏன்னா 1 இன்ச்சுக்கு இங்கே டாட் நீங்கள் பிடிப்பீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இதில் டாட்டெல்லாம் எதுவும் பிடிக்கல. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்கோட வித்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நெக்கு வித்துக்கு வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? நமக்கு வந்து ஷோல்டர் வந்து 7.6 வந்திருக்கு. ஸோ அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.8 வரும். ஸோ அந்த 3.8 தான் வந்து நமக்கு நெக் வித்து. இப்போ வந்து நான் நெக்கு வந்து ஒரு 6.5 ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே நெக்கு தான் கொடுக்குறேன். நெக் லென்த்து ஒரே அளவு தான் கொடுக்குறேன். 6.5 அந்த அளவுக்கு வந்து நெக் லென்த்து கீழே இறக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களோட நெக்கோட ஷேப்பை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து எப்பவும் போல் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட ஸ்லோப் வந்து இறக்கணும். நம்ம நெக் வித் இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இங்கிருந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்மளோட ஆமோல் லைன் இருக்குல்ல, ஆமோல் லைனில் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆச்சுல, இங்கிருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஷோல்டரோட ஸ்லோப்பு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆமோல் கர்வ் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். ஆமோல் கர்வ் லைனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஆமோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 அது சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கர்வ் லைன் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 10 அளவுக்கு வருது. ஓகேவா? ஸோ நான் அந்த 10 அளவுக்கு வந்து கர்வ் லைன் வந்து வரையணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னோட ஆமோல் கர்வ் லைனை வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த கர்வ் லைன் வந்து 10 வரணும். ஓகே, என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 கிடச்சிருக்கு. ஸோ இந்த கர்வ் நான் இப்போ வந்து 10 அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த ஸ்லோப்பை நான் விட்டுட்டு தான் செக் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 2 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து ரொம்ப மைல்டு தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து மேக்ஸிக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த வேஸ்ட்லேருந்து கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, அது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து டாப் பார்ட்டை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே வந்து இப்படி வந்து இதை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், மேலே 1/2 இன்ச்சு, அதே மாதிரி ஆமோலுக்கு வந்து 1/2 இன்ச்சு. இந்த சைடு வந்து நீங்கள் 1 இன்ச் கொடுக்கலாம், 1.5 இன்ச் கொடுக்கலாம் சீம் அலவன்ஸ். உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு போல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து கீழே வந்து இந்த டாப்பை ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த டாப் பார்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து சின்ன சைஸில் தான் நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதனால் வந்து சின்ன சைஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டாப் பார்ட்டையும் வந்து நான் சின்ன சைஸில் வந்து இப்படி வெட்டியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்கர்ட் பார்ட் வந்து சின்ன சைஸில் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால இந்த டாப்பு பார்ட் இருக்குல்ல, இதை வந்து இந்த பார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வந்து நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நான் பண்ணி காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வரைஞ்சிருக்க இந்த டாப் பார்ட் வந்து இந்த பார்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் நம்ம டாப் பார்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்கர்ட் பார்ட் எப்படி வந்து மடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம டைரெக்டாக கிளாத்லேயே போடுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ சாரியில் தான் வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ சாரியை வந்து ஃபுல்லாக இப்படி விரித்து வச்சுட்டு சாரியை வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க.
ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு. ஓகே. ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கும், ஓப்பன் சைடு வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு. ஓகேவா? இப்படி வந்து நீங்கள் சாரியை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து 4 மடிப்பாக வந்து இதை மடித்து வச்சுருக்கோம் நம்மளோட சாரீ பார்ட்டை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபோல்டிங் சைடில் இங்கே வந்து இந்த ஷார்ப்பான இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டாப் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த டாப் பார்ட்டை வந்து நல்லா பாருங்கள், இப்படி கிராஸாக வந்து வைக்கணும். ஓகே, கிராஸாக. ஸோ இதை வந்து நான் பாருங்கள் இப்படி கிராஸாக வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி வந்து நம்ம கிராஸாக வைக்கணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கிளாத்தை 4ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த ஷார்ப்பான இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து நான் வந்து இந்த டாப் பார்ட்டை வந்து நான் வந்து இந்த எட்ஜில் இப்படி கிராஸாக வைக்கிறேன் பாருங்கள். ஓகே. ஸோ நான் வந்து இப்படி கிராஸாக வச்சுட்டு நான் வந்து இந்த டாப்பில் இந்த சைடில் வந்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கும் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், வேஸ்ட் எனக்கு இங்கே முடியுது. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ். இது வந்து என்னோட 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேவா? இது வந்து என்னோட சீம் அலவன்ஸ். ஓகே. ஸோ என்னோடய வேஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நான் அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே இப்படி வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேஸ்ட்டு, இது நம்மளோட சீம் அலவன்ஸ். ஓகே. இப்போ இந்த டாப் பார்ட்டை வந்து எடுத்துருங்க. ஓகேவா? எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ? நம்ம ஃபுல் லென்த்து 53. அந்த 53ல் இந்த டாப் வந்து 15 இன்ச்சு அது போயிடுச்சுல. ஸோ டாப் 15 இன்ச் போயிட்ட பிறகு நம்மளுக்கு 38 இன்ச் இருக்கும். ஸோ அந்த 38 இன்ச்சை இங்கிருந்து டேப் வச்சு 38 அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும். இங்கேயும் மூவ் பண்ணணும், கீழவும் டேப்பை வந்து மூவ் பண்ணணும். ஓகே, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 38 அப்படின்றத வந்து இந்த 13 தான் நம்ம 38ன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம சின்ன சைஸில் பண்ணுறோம்ல, அதனால இந்த 13 வந்து நம்ம 38ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் லென்த் வந்து 38. ஸோ இந்த கோடு நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம்ல, இங்கேருந்து டேப்பை வச்சு நமக்கு இங்கே 38 வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இங்கேயும் டேப்பை மூவ் பண்ணணும், இங்கேயும் டேப்பை மூவ் பண்ணணும். அப்படியே 38. ஓகே, ஓகேவா? ஸோ டேப்பை நான் இங்கேயும் மூவ் பண்ணுறேன், டேப்பை இங்கேயும் மூவ் பண்ணுறேன். நம்மளோட ஃபுல் லென்த்தில் டாப்புக்கு வந்து எவ்வளோ போச்சோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக வந்து நம்ம அந்த லென்த்தை வந்து அப்படியே ஸ்கர்ட்டாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், இது அப்படியே வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த சின்ன பேப்பரில் வந்து எப்படி பண்ணணும், இதே மாதிரி தான் வந்து நீங்கள் பெரிய சைஸும் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த டாப் பார்ட்டை வந்து இதோட வந்து இப்படி நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இதுவே லென்த்து ரொம்ப ஜாஸ்தியான லென்த்து தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, இதுவே ஜாஸ்தி லென்த்து தான். நீங்கள் இன்னும் உயரமாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்கர்ட்டுக்கு இங்கே வந்து 1/2 இன்ச்சு, ஏன்னா இந்த டாப்பையும் இந்த ஸ்கர்ட்டையும் வந்து ரெண்டாக ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே கீழே வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. பட் இதுவே வந்து லாங்கு தான். ஓகேவா? ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து இந்த இங்கேயும் கீழே வந்து 1 இன்ச்சோ சீம் அலவன்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் வந்து தேவையில்லை தான். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப்பையும் இந்த ஸ்கர்ட்டையும் இப்படி வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. நான் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும், அதாவது இது இப்படி வரும் ஸ்டிச் பண்ணால். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது இப்படி கிடைக்கும். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த டாப் பார்ட்டை மட்டும் பேட்டர்ன் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து கிளாத் மேலே வச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து இந்த டாப் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டை வந்து டைரெக்டாக கிளாத்லேயே வந்து நான் எப்படி மடிச்சனோ அந்த மாதிரி 4 ஃபோல்டிங்காக மடிச்சுட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜில் இந்த டாப் பார்ட்டை வச்சு அப்படியே வந்து அந்த லென்த்து டாப்புக்கு போக எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு அப்படியே கர்வி கொடுத்துட்டு நீங்கள் வெட்டி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேக்ஸி வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய ப்ளவுஸ் பேட்டர்ன் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து கண்டினியூவாக அதுக்கப்புறம் வேறு என்ன பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே.